ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் செய்ய போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் கோதுமை பாயாசம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு டம்ளர் கோதுமையை எடுத்து கழுவி இந்த மாதிரி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அந்த ஊற வச்சிருக்கிற கோதுமையை அதில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு 6 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லத்தை சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைய விடலாம். வெல்லம் நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கர் விசில்லாம் அடங்கி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதோட வேக வச்ச கோதுமையை அதில் சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். கோதுமையில் நார்ச்சத்து நிறைய இருக்குது. இது வெல்லத்தோடு சேர்த்து செய்யல, அது ரொம்பவே ஹெல்தி. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நான் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வத்தி வந்துருச்சு. இப்போது இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகின பின்னால் அதில் 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போது இந்த தாளிப்பை எடுத்து நம்மளோட கோதுமை பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சுவையான கோதுமை பாயாசம் ரெடி. இந்த நவராத்திரிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.